சின்ன பிள்ளையா இந்த மன்றத்தில் பேச வந்திருக்கிறீங்க. பயம் இல்லையா? யாரை பார்த்தும் பயமா இல்லையா? எங்கள் நடுவர் மணிகண்டன் அண்ணனை பார்த்து பயமா இல்லையா? இல்லவே இல்லையா? இப்போ தைரியமாக பேசிடலாமா? என்ன தலைப்பில் பேச போகிறீங்க? ஒன்னா வாடுவோம். என்ன தலைப்பில் பேச போகிறீங்க? ஒன்னா வாடுவோம். எல்லாரும் இதை கேட்டுக்கங்க. ஒன்னா வாழ்வோம் அப்படிங்கிற தலைப்பில் ஆராதனா பேச தயாராக இருக்கிறாங்க. நல்லா பேசிடலாமா? இது உங்களுக்கான நேரம். சிறப்பாக பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆராதனா. இன்று அறிமுக சுற்று என்றன. எனவே என் முகத்தை அறிமுகம் செய்ய வந்துள்ளேன். என் முகம் என்னவென்றால் தனிமைதான். எனவே நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒன்னா வாடுவோம். இலங்கை வேந்தர் லங்கேஸ்வரருக்கோ 10 முகம், என்னப்பன் தமிழ் கடவுள் முருகனுக்கோ 6 முகம். உறவுகள் எல்லாம் எங்கோ இருக்க இங்க பட்டணத்தில் தாய் தந்தையரோடு தனிமையில் சுகவாசம் அனுபவிக்கும் எனக்கோ உள்ளத்தில் உறைந்திருக்கும் உணர்வுகள் எல்லாம் வெளிப்படும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முகம். நான் படிப்பது ஒரு 4ஆம் வகுப்பு. ஆனால் என் பெற்றோர் என்னிடம் எதிர்பார்ப்பது என் வயதிற்கு மீறிய பொறுப்பு. காலை 6 மணிக்கு எழுந்து பல் துலக்கி சுத்தபத்தமாக குளித்து பள்ளிச்சீருடையை அணைந்து மேஜையில் இருக்கும் உணவை சிந்தாமல் சிதறாமல் வீணாக்காமல் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் உண்டு பள்ளிக்கு தேவையான பொருட்களை எல்லாம் புத்தக பையில் எடுத்து வைத்து 7:30 தயாராக இருக்க வேண்டும். கேட்கும் உங்களுக்கே தலை சுத்துகிறது என்றால் தினமும் செய்யும் எனக்கு உடம்பே ஒரு சுற்றிவிடும். நான் விரும்பும் காலை பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? அன்பாக தலை வருடி கொடுத்து எழுப்பும் பாட்டி, கண் விழுத்து கால் தரையில் படும் முன்னே பல் துலக்கிவிடும் தாத்தா, அலங்காரம் செய்துவிடும் அக்காக்கள், பிடித்த உணவை ஊட்டிவிடும் அத்தை, அக்காக்களுடன் கைகோர்த்து கதை பேசி பள்ளிக்கு போக வேண்டியதே நான் விரும்பும் காலை பொழுது. நான் என் பள்ளி முடிந்தவுடன் என் அம்மாவின் அலுவலகத்தில் இருக்கும் குழந்தைகள் பராமரிப்பு கூடத்திற்கு தான் செல்வேன். அங்கு நான் என் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன். ஆனால் நான் விரும்பும் மாலை பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? எனக்காக காத்து கொண்டிருக்கும் தாத்தாவின் கைகளை கோர்த்து பள்ளியிழந்தவற்றையெல்லாம் பேசிக்கொண்டு வீடு சேர்ந்த பிறகு பிடித்த பலகாரங்களை ஊட்டிவிடும் பாட்டி, வீட்டு பாடங்களில் இருக்கும் சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் சித்தி, பிறகு தாத்தா பாட்டியுடன் பூங்காலூர் நடைபயிற்சி. அப்பாவும் அம்மாவும் அலுவலகத்திலிருந்து வந்து விடுவார்கள். இரவு உணவை உண்டு கொஞ்சி பேசி விளையாடி உறங்கச் செல்வதே நான் விரும்பும் மாலை பொழுது. இன்றைக்கு பெண்களும் பொருளாதார ரீதியாக உயர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டான். என் அம்மாவிடம் ஏமா நீயும் வேலைக்கு போற என்று கேள்வி கேட்கவில்லை. தாத்தா பாட்டிக்கு இந்த பட்டண வாழ்க்கையெல்லாம் ஒத்து வராதுமா என்று கூறும் தாத்தா பாட்டியிடமும் நீங்க இங்கே தான் இருக்கணும், எங்க கூட தான் இருக்கணும் என்று நான் அடம் பிடிக்கவில்லை. வேலைவாய்ப்புகள் அமைக்கும் அரசிற்கும் நிறுவனங்களுக்கும் நான் கேட்பது ஒரே ஒரு வேண்டுகோள் தான். என் பட்டணங்களில் மட்டும் அவ்வளவு வேலைவாய்ப்புகள் அமைக்கிறீர்கள், எங்கள் கிராமங்களும் நகரங்களும் உங்களுக்கு என்ன பாவம் செய்தன? அவர்கள் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? எங்களையும் கொஞ்சம் திரும்பி பார்த்தால் இனிமேலும் உறவுகளை பிரிந்து உணர்வுகளுக்காக இயங்கும் ஒரு தலைமுறை உருவாகாது என்று கூறி இன்றும் கூட்டு குடும்பமாக வாழ்பவர்களுக்கு என்னுடைய உரை சமர்ப்பித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அழகான உரையை இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிற ஆராதனாவுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம். ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட தாமதிக்காமல் நாம் நடுவர்கள்கிட்ட போயிடலாம். அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். பேச்சு தயாரிப்பு யாருடா உனக்கு செஞ்சு கொடுத்தா? அம்மா. அப்பா ஹெல்ப் பண்ணுவாரா? இந்த பேச்சு தயாரிப்பில் அப்பா 2 இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒன்று, அம்மா பிடிக்காத சாப்பாடு டேபிளில் இருந்தாலும் நம்ம எடுத்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறது. வீட்டில் சாயந்தரம் வரும்போது சித்தியோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த 2ம் அவர் கொடுத்த ஸ்கிரிப்டுன்னு நான் நினைக்கிறேன். நான் வேடிக்கைக்கு சொன்னாலும் அந்த 4ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி குழந்தை அபிநயத்தோடு பேசினா பாருங்க, அரங்கு நிறைந்த பாராட்டு. அந்த கூட்டு குடும்ப கலாச்சாரத்தை அதை சொன்னால் பாருங்கள், இது எல்லாம் வயதுக்கு மீறி எங்கள் அம்மா அப்பா எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால் பாருங்கள், நான் சத்தியம் சொல்கிறேன், இதை விட ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு பேச்சாளரை இனி இந்த சமூகம் பார்க்க முடியாது. வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்க தாத்தாவும் பாட்டியும் இந்த பிள்ளைய யார் பிள்ளைன்னு நினைப்பாங்க, ஏன் பேத்தி பேசுகிறான்னு நினைப்பாங்கல்ல. அதுதான் சங்கராக்கு கிடைச்ச வெற்றி. அடுத்த சுற்றுக்கு ரெடி ஆகிட்ட, பட்டுப்பாவடை சாட வேற கேளு அம்மாட்ட. அருமடா, ஒரு ஆண்டாள் நாச்சியார் வந்து அழகு தமிழை பாசுரம் சொன்ன மாதிரி இருந்தது இவ பேச்சு. அடுத்ததாக அன்பிற்கினிய அக்கா கவிதா ஜவஹர் அவர்கள். ஒரு சாமி பாட்டு ஒன்று உண்டு. சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி
அந்த வரிக்கு வடிவம் கொடுத்தா அது எப்படி இருக்குமோ அப்படி தான் நீ இருக்கிற. பொதுவாக நம்ம எல்லாருமே பேச்சின் மூலமாக நம்முடைய ஆதங்கத்தை தான் பதிவு செய்வோம். ஆனால் இன்றைக்கி அவங்க ஆதங்கத்தை தாண்டி ஒரு தீர்வை கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக நம்ம அரசாங்கங்கள் துணை நகரம் அப்படிங்கிறத பெரிய நகரங்களுக்கு பக்கத்துலேயே வைக்கிறாங்க. ஏன் நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்து கிராம பக்கம் வரக்கூடாது? காந்தி சொன்னார் இல்லையா, நம்முடைய இந்தியாவின் எதிர்காலமே முதுகெலும்பே கிராமங்கள் தான் அப்படின்னு சொன்னார். அப்போ கிராமங்களுக்கு இந்த வசதிகளெல்லாம் வரும்போது அங்கே இருக்கிற மக்கள் இங்கே வர தேவையில்லை, கூட்டு குடும்ப வாழ்க்கையும் உடைய தேவையில்லை என்கின்ற ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை இன்றைக்கு ஆராதனா கொடுத்திருக்கிறாள். நெற்றிச்சூடி வந்திருக்கிறாய். இந்த இடத்தை விட்டு போகும்போது வெற்றிச்சூடி செல்வாய் மகளே. சங்கரா டிவி வாழ்த்துகிறது. அழகா 2 நடுவர்களுமே அற்புதமான வாழ்த்துரைகளை உங்களுக்கு வழங்கி இருக்கிறாங்க. ஒரு கவிஞன் சொன்னால், சாமியை தோளில் சுமந்து கொண்டு தெருவில் வரும்போது கிடைக்கிற மகிழ்ச்சியை விட பேத்தியை சைக்கிளில் உட்கார வைத்து வலம் வருகிற போது மகிழ்ச்சி கிடைக்குதுன்னு சொல்லி, அந்த மகிழ்ச்சி எல்லோருக்கும் கிடைக்க அற்புதமான தன் உரையை காணிக்கையாக்கி இருக்கிற ஆராதனாவுக்கு ஒரு அரங்கு நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.